ஒரு காலத்தில் சிண்ட்ரெல்லா என்ற நல்ல மனம் கொண்ட பெண் இருந்தாள். அவளது அம்மா இறந்த பின் அவளது அப்பா மறுமணம் செய்தார். ஆனால் புதிய அம்மா மற்றும் அவளது இரு மகள்கள் மிகவும் தீயவர்கள். அவர்கள் சிண்ட்ரெல்லாவை வீட்டு வேலைகளில் மட்டும் ஈடுபடுத்தி அவளை அவமதித்தார்கள். ஆனால் சிண்ட்ரெல்லா எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருந்தாள். ஒரு நாள் அரசரின் அரண்மனையில் நாட்டிய விருந்து நடத்தப்பட்டது. அங்கு அனைவரும் அழைக்கப்பட்டனர். ஆனால் சிண்ட்ரெல்லாவை அவர்கள் வீட்டார் அனுமதிக்கவில்லை. அப்போது ஒரு மந்திர தேவதை தோன்றினாள். அவள் சிண்ட்ரெல்லாவை ஒரு அழகான ராஜகுமாரி போல் ஆக்கினாள். மினுமினுக்கும் உடை, கண்ணாடி செருப்பு, குதிரை வண்டி எல்லாம் வந்தது. ஆனால் தேவதை சொன்னால், இரவு 12 மணி அடித்தவுடன் மந்திரம் கலைந்து போகும் என்றாள். சிண்ட்ரெல்லா அரண்மனைக்கு சென்று இளவரசருடன் நடனம் ஆடினாள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பினர். ஆனால் மணி 12 அடித்தவுடன் சிண்ட்ரெல்லா ஓடிச் சென்றாள். அவளின் ஒரு கண்ணாடி செருப்பு மட்டும் அங்கே விழுந்தது. இளவரசர் அந்த செருப்பை எடுத்து, இந்த செருப்பு எவருக்கு பொருந்துமோ அவளே எனது மணமகள் என்றார். அனைத்து பெண்களும் முயன்றனர். ஆனால் யாருக்கும் பொருந்தவில்லை. சிண்ட்ரெல்லா அதை அணிந்தபோது அது சரியாக பொருந்தியது. இளவரசர் அவரை மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கதையின் நீதி: நல்ல மனம், பொறுமை, நம்பிக்கை இவை இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நன்மை உண்டு.